ஓஹோ எந்தன் பேபி படமும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா கனெக்ட் ஆவீங்க படத்தோட. ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி ஃபில்ம். சின்ன பசங்களோட பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலிஸ் வந்து செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிற படம். அண்ட் ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் என்னவா இருக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறது சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபேமிலிஸோட போய் ஜாலியாக தேட்டரில் பார்க்கலாம் ஜூலை 11 அன்னைக்கு. நான் போய் கூலி வேலை பார்த்து சம்பாரித்து உனக்கு காசு கொடுக்குறேன், நீ அதுலேருந்து படித்து முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி என்னோட பெரியப்பா தான் போய் வேலை பார்த்து அப்பா படிக்க வச்சார். ஸோ அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்பா அப்படி படித்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார். ஸோ இன்றைக்கி ருத்ரா வந்து சினிமாவில் வரணும் அப்படின்னா நான் தான் பொறுப்பு. ஏன்னா அன்றைக்கி என் பெரியப்பா வந்து இது பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஃபேமிலியாகவே அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் இந்த நிலைமைகளை இருந்திருக்க மாட்டோம். ஸோ ருத்ராக்கு கண்டிப்பாக அது நான் தான் பண்ணணும். அண்ட் இது என்னோட டியூட்டி. ஸோ ஐ ஹவ் டன் மை டியூட்டி. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல நடிகனா உங்கள் எல்லாருக்கும் ருத்ரா தெரியும் இந்த படத்துலங்கிறத நான் நம்புகிறேன். ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ, வணக்கம் சென்னை. ஹாய், என் பேர் வைபவி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம், my first debut, first time on screen. And I'm really excited to see myself on the big screen, and I would like to thank Rudra sir, Vishnu sir, all my cast and crew, all the assistant directors, the producers. They made me feel so comfortable on set, and the whole process was great. Yeah, that's it. Right. அதாவது நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிற போது உடனே பேசி நாங்கள் உங்களை கீழே அனுப்ப முடியாது. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நான் கூட ஏதோ ஃப்ரான்ஸ் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி தெரியலைங்க. ஸ்கின் டோன் வந்து பளபளங்குது. சரி, ஓகே. இருந்தாலும் வந்து இப்போ ஓஹோ எந்தன் பேபி இந்த படம் வந்து ஜூலை 11 வந்து ரிலீஸ் ஆகுது, கரெக்டாக? ஸோ இந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டு நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் கிட்ட நாங்கள் ஆக்சுவலாக கேட்டுக்கிட்டு இருந்தோம், உங்களுடைய லைஃப்பில் இருக்க அந்த பேபி யாரு, அந்த பேபி வந்து என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறையா இன்ட்ராக்ட் பண்ணோம். செம கதை சார். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் சார், பயங்கரமான கதைலாம் வந்தது. ஆக்சுவலாக நாங்களாம் என்ஜாய் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மூவி செட்டில் உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் உங்கள் லைஃப்பில் இருக்க அந்த பேபி யார் அப்படின்னு கேட்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி என் லைஃப்பில் அந்த ஒரு பேபி இப்போ வரைக்கும் வந்ததில்லை. ஸோ கீழே சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு ஆக்சுவலாக சரியாகவே படலை. அவங்க சிரிக்கிறது பாருங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்புற மாதிரியாங்க இருக்கு இந்த பதில். இல்லைல்ல, இல்லை இல்லை இல்லை, யாருமே இல்லை இல்லைன்றாங்க எல்லாருமே கோரஸா. ரைட், ஓகே. அதாவது அந்த பேபி வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களுடைய பயங்கரமான சோல்மேட்டாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களும் கூட நீ பேபின்னு சொல்லலாம். I think I have to say my dad. He's been the biggest supporter for me ever since I was young. He is physically challenged, but until now he's made sure that in life la vande endha oru kammi kuda illa. It's been a great. I'm so glad that I'm his daughter, and the reason I'm standing here right now is because of the strength that he gave me. So in life the biggest inspiration and my baby is my dad. ஆஹா, இந்த ஒரு பதில் எதிர்பார்த்தேன். விஷ்ணு சார் சிங்க் ஆகுது இல்லை ரெண்டு பேருக்கும்? கிரேட், ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த செட்டில், ஃபிலிம் செட்டில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து ஆக்சுவலி we went to MGM amusement park, and அதில் வந்து லைக் I thought மூவியில் ஒர்க் பண்ணால் from morning to evening it will just be set and work அப்படின்ட்டு. பட் இட் வாஸ் த மோஸ்ட் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போய் நம்ம நிறையா ரைட்ஸ் பண்ணோம். we saw so many people and interacted with the public also, and that was I think my best experience. ரைட். அதாவது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக ருத்ராவும் வந்து இங்கே டெபியூட்டன்ட்டு, இங்கே நம்ம கூட வைஷ்ணவி இருக்காங்க, அண்ட் விஷ்ணு சார் இருக்காங்க. அப்படிங்கிற போது இவங்க கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஐ மீன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா உங்களுக்கு? Yeah, I shared it with Rudra. I didn't get to share it with Vishnu sir unfortunately, but maybe next time. எனக்கு வந்து பேபி ஓஹோ இந்த பேபி தான் ஃபர்ஸ்ட் படம்ல. சூப்பர், பியூட்டிஃபுல்லி செட். என்னைக்குமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட் இல்லை, அது என்னைக்குமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும்ல ஹார்ட்டில். பியூட்டிஃபுல்லி செட். சரி, ஓகே. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம கேட்கும்போது அங்கேயும் வந்து நிறையா பதில்கள் வந்துக்கிட்டே இருந்தது. உங்ககிட்ட இருந்து என்ன பதில் வரும்? ஐ திங்க் ஓகே, இந்த பாட்டு பார்த்தீங்களா, இதை வந்து வர்க்கலால ஷூட் பண்ணது. ஸோ வர்க்கலா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ஷூட் மூலமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எப்படி வளர்த்திருக்காங்க ஒண்ணுமே தெரியாம. ஏன்னா வர்க்கலா தெரியும், அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிங்களா? இப்போதான் லைக் when they called us for shoot வர்க்கலாக்கு போறோம். I'm like, ஓ அது எங்க இருக்கு, கேரளாவா? ஐயோ, இங்க யாராவது கேரளா மக்கள் இருக்கீங்களா மக்களே?
யாருமே இல்லைங்க, தப்பிச்சோம் நம்ம. ரைட், ஓகே, சொல்லுங்க. ஸோ அது ஒன்று. இன்னொரு விஷயம், வர்க்கலால ஷூட் பண்ணும்போது ஒரு ரிசார்ட்டில் தங்கணும். அந்த ரிசார்ட்டில் வந்து லைட்டாக கொஞ்சம் பேய் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. பேய் ஓட்டுனீங்களா? நம்ம ஓட்டல, பட் ஐ ஹர்ட் ஸ்டஃப். ஓகே, ஸோ லைக் we are staying in a resort. அந்த ரிசார்ட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஸோ நான் தனியாக என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் I started hearing people scream லைக் ஒரு வார்ல. எனக்கு பயமா இருக்குங்க நீங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தா. ஸோ இது வந்து என் டைரக்டர் கிட்ட போய் சொன்னேன் காலையில். அண்ட் ஹி வாஸ் லைக், நிவாஷினி ப்ளீஸ். ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் மை டைரக்டர் ஆல்சோ ஹீ கான்ட் ஃபர்கெட் திஸ் நவ். அதனால தான் இன்னைக்கு அவர் வரலையா? ஆமா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட், சொல்லுங்க. ஸோ அதுதான் எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அது இன்னொரு மறக்க முடியாத விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 100 people முன்னாடி நம்ம சீனை பண்றோம், லைக் we are acting. So அது வந்து I was very nervous, very anxious, but then within 2-3 days we got a flow, and it was my first time working with Rudra, so it's like amazing because he's my first co-star. Right. Yeah. So ஒரு மாதிரி படியா அவர் வந்து செட் ஆயிட்டாரா உங்களுக்கு? ஆமா, we became buddies, and also we are friends in this film. We are best friends in this film. So we had a very good time, and we also have a very good rapport, and I think one takeaway from this film வந்து நம்மளுடைய நட்பு. நாம், மிதிலா, நிர்மல் and ருத்ரா. So yeah. கிரேட். சரி, ஓகே, எல்லாரையும் பத்தி சொல்லிட்டீங்க. நம்ம ப்ரொடியூசர், நம்ம ஹீரோ, அவர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவரை பற்றியும் அவரோட படங்கள் பற்றியும் சார் ஆடியன்ஸ் வந்து கூப்பிட்டு ஒருத்தரையாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தரும் அவருடைய படங்கள் பற்றி பேசும்போது ஹைலி மோட்டிவேட்டடாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஜெர்சி பார்த்தேன், நான் வந்து ஜீவா பார்த்தேன், நான் வந்து நீர்ப்பறவை பார்த்தேன், நான் வந்து ராட்சசன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து ஒரு படங்கள் பேராக சொல்லிட்டு இருந்தாங்க. விஷ்ணு சாரை ஃபர்ஸ்ட் நீங்கள் மீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் இருந்தது? இவர் வந்து நம்ம கூட ஈஸியாக நம்ம ஒரு கூட பேச முடியுமா? ஐயோ, ஒரு சீனியர் ஆக்டராக இருக்காரு, அந்த மாதிரிலாம் ஜோன்ஸ் இருந்ததா, இல்லாட்டி எப்படி அதை வந்து ஐஸ் பிரேக் பண்ணாரு? அப்படிலாம் இல்லை. ஐ திங்க் ஹீஸ் ஆல்வேஸ் பின் வெரி ஃப்ரெண்ட்லி. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் படம் that I watched of his was ராட்சசன். ஸோ ராட்சசனில் பார்க்கும்போது அந்த காக்கி சட்டை இதெல்லாம் ரொம்ப கூல் அண்ட் ஹிப்பாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஐ தாட் he was a very fierce person. பட் ஃபர்ஸ்ட் பூஜையில் சந்தித்தோம் கோயிலில். ஸோ அங்கே வந்து ரொம்ப சில்லாக பேசினாரு. அண்ட் ஆல்சோ ஐ மெட் ஆரியன். So Aryan and Nanu, we became good friends. So I feel that they are all very chill people. And எனக்கு சாரோடைய எனக்கு ஃபேவரட்டான ஒரு படம் வந்து ராட்சசன், because I thought he was really good in that film. That is one. இன்னொரு விஷயம், I think he's very charming. Wow. Yeah. Especially in the khaki சட்டை. இந்த படம் வந்து என்ன பேசுதுன்னா, இந்த படத்தோட அவர் சொன்ன மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுது. நம்ம வேறு ஸ்டேஜில் லவ்வோட புரிதல் ஒன்று இருக்கும்ல, நம்மளுக்கு டீனேஜராக இருக்கும்போது வேற ஒரு புரிதல் இருக்கும், 20-25 இருக்கும்போது அந்த மாதிரி வேறு ஸ்டேஜில் புரிதல் இருக்குது. ஸோ இதில் நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் இதில் ஒரு மெயின் விஷயம் வந்து நான் என் லைஃப்லேயே அதுக்கப்புறம் தான், ஆக்சுவலாக இந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் என் லைஃப்லேயே அப்ளை பண்ணுவேன். என்னன்னா, சிம்பிளாக சொல்லியிருந்தேன், ரொம்ப கோவப்படக்கூடாது. ஓகே, ஸோ ஷார்ட் டெம்பராக இருக்கக்கூடாது, முன்கோவப்படக்கூடாது அப்படின்றீங்க. ரொம்ப முன்கோவம் இருக்கக்கூடாது, அக்ரெசிவாக, ரொம்ப தேவையில்லாமல் கோவத்தால் பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல இப்படி லூஸ் பண்ணிடுறோம். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும்ன்றது தான். ஸோ ப்ளீஸ் வெல்கம் த டேஷிங் சார்மிங் ஸ்டார் விஷ்ணு விஷால் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். விஷ்ணு சார், ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியும், பொதுவாக வந்து பிரதர் ஸ்கூலில் யாருமே ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது இல்லை, புகழ்றது இல்லை, ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயம் கூட வந்து நம்ம யாருமே சொல்றது இல்லை. ஸ்டேஜில் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிட்டா, இல்லைனா வந்து அப்பப்போ இந்த மாதிரிலாம் சொல்லுவாப்லையா? ஆக்சுவலாக ருத்ராவுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 years டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் டைம் லைன்ஸே வேறையாக இருந்தது. ஸோ எங்களுக்குள்ள காம்படிஷனுங்கிறது இல்லவே இல்லை. எப்போவுமே ஜாலியாகவே இருப்போம். ஒன்றா வீடியோ கேம் விளையாடுவோம் நிறைய. சின்ன வயசில் வீடியோ கேமில் தோத்தானா வெறுப்பேற்றுவேன் அவனை. அப்படி தான் எங்களோட லைஃப் இருந்திருக்கு. அண்ட் கிரிக்கெட் வந்து அவனுக்கும் சின்ன வயசில் பிடிச்சது. ஸோ கிரிக்கெட் ஆடும்போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கூட வருவான், மேட்ச் பார்ப்பான். தனி கிரவுண்டில், சேப்பாக்கில் ஆளே இல்லாத கிரவுண்டில் நாங்கள் ஆடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் பார்த்துருக்கான். ஸோ இப்படி தான் ஒரு ஜாலியான ஒரு வைப் தான் எங்களுக்குள்ள. பட் இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த கரியர் சம்பந்தமா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. அது வந்து அந்த கரியருக்குள்ள வரும்போது தான் எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பட் ஹெல்தி ஆர்குமெண்ட்ஸ் தான். ஏன்னா ருத்ரா வந்து முருகதாஸ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவனுக்கு அந்த கிரியேட்டிவ்ல கொஞ்சம் மைண்ட் நிறைய வேலை பார்க்குது. அதனால வந்து கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுப்பாரு. ஸோ அந்த விதத்துல தான் நாங்கள் சண்டை போட்டுப்போம், ஆர்கியூ பண்ணுவோம்.
ரைட் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கும்போது நீங்கள் பிரதர்ஸாக இங்கே நிற்கிறீங்க, ஏன் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு என் பிரதரே நான் கூப்பிடலாம்ல. ஆக்சுவலாக ஒரு ப்ரோட்காஸ்ட் ஒன்று வந்து நம்ம ஒரு மினி ப்ரோட்காஸ்ட் நம்ம பண்ணலாம். ஏன் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக என் பிரதர் சந்தோஷ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹாய் ஹாய். அண்ட் படத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன், கேமியோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் இருக்கேன், படம் ஃபுல்லாகவே இருக்கிறேன் நான். ஸோ நான் வந்து படத்தில் விஷ்ணு விஷால் ஹீரோவாகவே வரேன், அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு வராரு இந்த படத்தில். அதுதான் என்னோட ரோல். ஸோ கேமியோலாம் கிடையாது, தப்பா சொல்லாதீங்க, ஃபுல்லாகவே இருக்கிறேன். கிளாரிஃபை பண்ணிட்டீங்க சார். கிட்டத்தட்ட நானும் பார்ட் ஆஃப் த ஃபில்ம், நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஆக்சுவலாக ட்ரெய்லரில் ஒரு டயலாக் இருக்கும், எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு, அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என் புரிதல் லைஃப் பற்றி, லவ் பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி என்னவா இருக்கோங்கிறது தான் என் லைஃப்பில் நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தில் நீங்கள் என் கேரக்டர் வழியாக பார்ப்பீங்க. கிரேட் சார். பில்லியனான ஒரு விஷயத்த சொல்லி ஆக்சுவலாக இங்கே பிரேக் பண்ணிட்டார். நானும் ஆக்சுவலாக நினச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியோ அப்போ எவ்வளோ நேரம் வருவார், ஒருவேளை செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் வருவாரா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டில் வருவாரா, இன்டர்வியூலாக்கில் வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது. நேற்று ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. எஸ் சார், அது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பாக. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேற்று. வாவ். அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டாக கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டார், ஃபுல்லாக கண்ணெலாம் தொடச்சி பேசினார். இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னார் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு, அண்ட் இது வந்து சூப்பராக நீங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கீங்க, அண்ட் ரொம்ப பாராட்டினார் படத்தை. அண்ட் நாளைக்கு அதை பற்றி பேசியிருக்கிறாரு, நாளைக்கு வரோம் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி, ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். தம்பி கிட்ட சொன்னேன், நான் படத்துலேயும் படம் வந்து அமீர் கான் பார்க்குறாரு, உனக்கு வேறு என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி இவனுக்கு என்னன்னு தெரியல, லக்கு மேலே லக்கு நடந்துகிட்டே இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க்கிங் கை, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கரம் இமோஷனல் ஆகிட்டார் நேற்று. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்களில் ஒரு சீன் நடிச்சிருக்காரு, அவருக்கு தான் சினிமா ஆசை. ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு, ஆனால் அவரால் மேலே வர முடியல, சினிமாவில் சக்ஸஸ் கொடுக்க முடியல. அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே போக சொன்னார். அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம். அவர் வந்து நேற்று அமீர் கான் மாதிரி ஒருத்தர் படம் பார்த்து, என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது நேற்று. அது உங்க எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் என் பொண்ணுக்கு பேரும் அமீர் கான் சார் தான் வச்சிருக்கிறாரு, மீரான்னு பேரு. ஸோ படத்தில் ஹீரோயின் பேர் மீரா. அது இன்சிடென்ட்டாக ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே. சார் எனக்கு டவுட்டாக இருக்கு, உங்க ஃபேமிலி ரேஷன் கார்டில் அமீர் கான் சார் பேர் இருக்கா? அது மட்டும் தான் எனக்கு ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்துடல. அதாவது ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்ஜிகரையில் இருக்கிற ஸ்கை வாக்கில் அந்த மேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு கிரியேட் ஆகுது. ஜூலை 11 வர போற ஓஹோ என் பேபி எல்லாருமே தேட்டரில் பாருங்க. சார் இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நம்ம ஆக்சுவலாக நம்ம 4 பேர் சேர்ந்து ப்ரோகாஸ்ட்ல நிறைய பேசணும். என் பிரதர் வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவர்கிட்ட கொடுக்கலாமா? தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து எனக்கு அவன் மேலே செம்ம காண்டு ப்ரோ. கியூட்டிஸ்லாம் வரும்போது கூப்பிடல, ப்ரோகாஸ்ட்னா மட்டும் பேச்சுலராக மட்டும் கூப்பிட்டுறான் மேலே வாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் சொல்லிருந்தீங்க ஹவு லக்கி ஹி ஹேஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு. அமீர் கான் சார் படம் பார்த்தாரு, ரஜினி சார் கிட்ட ஐடியா பண்ணிருந்தாரு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு லக்கியஸ்ட் மூமெண்ட்னா நீங்கள் விஷ்ணு சார் வந்து பிரதராக வச்சிருக்கிறது தான் மோஸ்ட் லக்கியஸ்ட் திங்குன்னு நினைக்கிறேன். இப்போ கீழே நிற்கும் போது கூட பேசிகிட்டு இருந்தோம், வெங்கட் பிரபு பிரேம்ஜி ரொம்ப லக்கின்னு சொல்லிருந்தோம். அதை பீட் பண்ணுற மாதிரி சார் வந்து தம்பி ப்ரமோஷனுக்காக படத்துக்காக துபாயிலேருந்து அக்ராஸ் த குளோப் எல்லா இடத்துக்கும் போய் ப்ரமோஷன் பண்ணி பட்டையை கிளப்பிட்டீங்க. அண்ட் ஜூலை 11 இந்த மேஜிக் நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு செம்ம பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் 2 பேரை வச்சு ஒரு ப்ரோ மேஜிக் ஷோ பண்ணுற மாதிரி. யா ஓகே, நம்ம கூட மெஜிஷியன் இருக்கார் சார். இவ்வளோ நேரம் அவர் தான் க்ரௌடை பயங்கரமாக என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு லைவ் மேஜிக் உங்கள் 2 பேரையும் வச்சு அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. என்னப்பா பார்த்துலாமா? அண்ட் தென் உங்களையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி பண்ணலான் இருக்கேன். ஓகேவா? 3 பேர் இருக்காங்களே, பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. 3 பேரும் ஓகேவா? உங்கள் இங்கிலீஷா தமிழா? தமிழ் புரியும்ல? ஓகே, இப்போ ஒரு ஸ்பெஷலாக ஒரு மேஜிக் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த 3 பேரில் யாராவது 2 பேரை செலக்ட் பண்ணுங்கள், இல்லை யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கள் டக்குன்னு. இவங்க 2 பேரா? ஃபர்ஸ்ட் 2 பேர். ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் 2 பேரில் இப்போது ஓமிட்டிங் டைம் ஓகேவா? இப்போ 2 பேரில் யாராவது டக்குன்னு ஒருத்தங்களை சொல்லுங்கள். இவங்களா ஒமிட் பண்ணிட்டோமா? இப்போ இவங்க லெஃப்டாக இருக்காங்க. ஓகே, உங்கள் கையை ரைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 கையும் போத் த ஹேண்ட்ஸ் ரைஸ். ஓகே, மோதிரம் தான் போட்டிருக்கீங்களா? இல்லை. கையில் அது என்னது? கையில் பிரேஸ்லெட்டா? தர முடியுமா? பிரேஸ்லெட்டா இல்லை வாட்ச் தரீங்களா? அந்த வாட்ச் இருந்தால் கொடுங்க.
ஓகே, இந்த வாட்சை வச்சு ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த வாட்சை கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா, பலூன் ரெடியாக இருக்கா? நான் சொல்லும்போது வாங்க. ஐ ஹாவ் அ பிரேஸ்லெட், ரொம்ப பெருசாக இருக்குது. வேணாம் 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 வேணாம், வாட்சே பண்ணிடுவோம். ஓகே, ஐ ஹாவ் அ பாக்ஸ். இதை செக் பண்ணிவிடுங்க. கைண்ட்லி செக். ஓகேவா? ஐ ஹாவ் அ வாட்ச். உங்கள் டீமில் இருந்து ஒரு வாட்ச் வாங்கியிருக்கோம், செக் பண்ணிவிடுங்க. ஐ ஹாவ் அ பாக்ஸ். ஓகேவா? வுடன் பாக்ஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி சாலிட், ஆல் த சைட்ஸ். ஓகேவா? அந்த பாக்ஸை நீங்களே இப்போ உள்ளே ட்ராப் பண்ணிவிடுங்க. உள்ளே வச்சுருங்க. க்ளோசிங் இட். அண்ட் இந்த கம்பி வந்து போட்டுரும். ஓகேவா? கம்பி போட்டு லாக் பண்ணிடலாம். நீங்களே கூட கம்பியை போட்டு ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. போட்டு அந்த இடம் மட்டும் ட்விஸ்ட் பண்ணிடுங்க, இந்த இடம் விட்டுருங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ. இப்போ வந்து இதை நல்லா லாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் கீழே வந்துடுறீங்களா? பிரதர், பலூன் வாங்க. பலூன் கொண்டு வாங்க. பலூன் ஸ்டேஜுக்கு வாங்க, ஸ்டேஜுக்கு. நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ப்ளீஸ் கம் அவுட் தி ஸ்டேஜ். இந்த பலூனை பிடிச்சிக்கோங்க. விட்டுருங்க. இந்த பலூன் பிடிச்சிக்கோங்க. இந்த பாக்ஸை பிடிச்சிக்கோங்க. ஹோல்ட் இட் டைட். ஆடியன்ஸ் நல்லா வாட்ச் பண்ணலாம். உங்களோட வாட்ச் அதுக்குள்ளே இருக்குது. சார் வந்து நீங்கள் தான் லாக் பண்ணியிருக்கீங்க. அந்த கவுண்ட் ஆஃப் 3ல யூ ஆர் கோயிங் டு டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப். பிஃபோர் தட் ஐ ஹாவ் சம்திங் ஹியர். ஐ ஓப்பன் இட் தி லாஸ்ட். இதை இங்கே வச்சிடுறேன். இல்லைண்ணா நீங்கள் வரீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் வாங்க. இந்த பாக்ஸ் ஒரு கிஃப்ட் இவங்களுக்கு ஒன்று வச்சுருக்கேன். ஐ ஷோ இட் தி லாஸ்ட். ப்ளீஸ் கம் அவுட் தி ஸ்டேஜ். இதை பிடிச்சிக்கோங்க. ஹோல்ட் இட் டைட். அந்த கவுண்ட் ஆஃப் 3 சார் இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? அந்த 1 2 3 சொல்ல போகிறீங்க. அவங்க இதை விட போகிறாங்க. ஓகேவா? வாட்ச் எப்படி வாங்கி கொடுத்துருவீங்களே? ஓகே, ரெடி? நம்பர் 1 2 அண்ட் எல்லாருமே சேர்ந்து, ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? 1, சத்தம் பத்தல. 1 2 3 வாட்ச் பாய் பாய். அவங்க ரியாக்ஷனை கொஞ்சம் கவர் பண்ணுங்க. ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி. என்னங்க வாட்ச் வாங்கி கொடுத்ததுக்கு பறக்க விடுறீங்க? எங்க போயிருச்சுங்க. உண்மையிலே அங்க ஆக்சஸ்லாம் பண்ண முடியாத மால் பீப்புள். எங்க ஒரே மேல பார்த்துட்டு அதுக்கு மேல ஃபயர் சவுண்ட் தான் இருக்குது. அவ்வளவுதான், வாட்ச் போயிருச்சா? அதுக்கு மேலேயும் போயிருச்சு. அதை கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. எங்க வாட்ச் கிடைக்காது மேடம், கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். போயிருச்சு கம்ப்ளீட்டா. ஓகே, அப்படியே இருங்க. எவ்வளோங்க அந்த வாட்ச்? எவ்வளோங்க? ஓகே, பாட்டியுடைய வாட்சா பிரதர்? பாட்டியோட வாட்சா பிரதர்? பார்ட்டி வாட்சா? பார்ட்டி வாட்ச்லாம் எதுக்குங்க பார்ட்டிக்கு கட்டிட்டு வரீங்க? ஐயோ, கண்டிப்பா வேணுமா? ஏங்க அது மேலே ஏடிஎம் தாண்டி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுஞ்சா? சூப்பர். போயிந்தி. சரி, ஓகே. எதனால விட்டீங்க அதை? நீங்க 3 சொன்னீங்க, விட்டுட்டேன். 3 பப்பா விட சொன்னீங்க, விட்டுட்டேன். 3 சொன்னா விட்டுறீங்களா? சரி, ஃபைன். வாட்ச் கண்டிப்பா வேணுமா? லெட்ஸ் ட்ரை. இங்க ஒரு gift கொடுத்திருந்தேன் உங்களுக்கு. ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஹேண்ட்ஸ். 2 பேரும் கையை ப்ளீஸ். இந்த பாக்ஸ் வந்து நான் ஷோவோட ஸ்டார்டிங்ல ஐ டுக் இட். யூ கேன் வாட்ச். இட் இஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் அ பாக்ஸ். வாட்ச். இதுக்குள்ள ஐ ஹாவ் சாக்லேட்ஸா ஒரு பாக்ஸ் இருக்கு, பிடிச்சிக்கோங்க. ஐ ஹாவ் another one box. Before that என் கையில் வேற எதுவும் இல்லை. வாட்ச். ஏன் வாட்சுங்க? Watch, finally we have a box. இதா கேக்குதா? கேக்கலையா? லைட்டா கேக்குதா? அப்போ வந்து we have another one box, and we have like another one box, and finally
நான் வீட்டில் கஷ்டப்பட்டு பேக் பண்ண ஒரு விஷயம் இங்கே வச்சுருக்கேன். பார்ட்டி வாட்ச் கிடைச்சிருச்சுங்க. And that's you can watch, you can have your watch. இந்தாங்க சார், நீங்களே கொடுத்துருங்க சார் அவங்களுக்கு. உங்கள் பார்ட்டி வாட்ச் தானா செக் பண்ணிவிடுங்க. பார்ட்டி வாட்ச் தான். அதே வாட்ச் தான் இல்லையா? இப்போ வந்து இது பேர் என்னன்னு படிச்சு சொல்கிறீங்களா? என்ன பட்டாசு? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ வந்து ஒரு வீர விளையாட்டு தான் இப்போ நடக்க போகுது. இப்போ வந்து இங்கே ஒரு 5 பட்டாசு இருக்குது, ஓகேவா? 1 2 3 4 and 5. இப்போ 5 பட்டாசு இருக்குது. இப்போ வந்து ஒமிட்டிங் டைமில் போக போகிறோம், ஓகேவா? உங்களோட இன்ஸ்டிங்க்டை செக் பண்ண போகிறோம். ஃபோக்கஸ். இதில் 4 வந்து வெடிக்காது, 1 ரியலாக வெடிக்கும், ஓகேவா? 4 வெடிக்காது, புஷ் ஆகிடுச்சு. 1 ரியலாக வெடிக்கும். இது வந்து எந்த செட் பண்ணியும் நாங்கள் பண்ணல, ரியலாக. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசி வச்சுக்கிட்டோமா? இல்லை, இப்போ we are meeting for the first time. 1 2 3 3 4 5. எது வேணும் உங்களுக்கு? 1 2 3 3 4 5? 1 2 3 இதுதான் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ இந்த 2 வில் டேக் இட் aside. அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் உங்கள் இன்ஸ்டிங்க்ட் 1 2 or 2 3? 1 2 1 2 வச்சுக்கலாம், இதை வச்சிடலாம். இப்போ நீங்கள் இதை ரெண்டுத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டீங்களா? எனி ஒன் எங்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே, அதை வச்சுக்கோங்க. ஓகே, இவங்களோட ஃபைனல் இன்ஸ்டிங்க்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து கணிச்சிருக்காங்க, இதுதான் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? செக் பண்ணிடலாம். பட் சார், இதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இவரோட முதல் படம் அப்படின்றங்காட்டிக்கு இது இவர்கிட்டே செக் பண்ண சொல்லுவோம். இது உங்கள் வாயில் வச்சு நீங்கள் வெடிக்க போகிறீங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நல்ல ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம் அவருக்காக. நல்ல பலத்த கைத்தல் கொடுக்கலாம். ஐயோ, டேபிள்லாம் ஒழுகுதே. ஐயா, இப்போதான் ஐயா ஒரு முதல் படம் நடிக்கிறாரு, வாயில வச்சு வெடிக்கிறதா? இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு லெவல் ஆஃப் டெஸ்ட் தான். வாங்க, முன்னாடி வாங்க. ஷோர் பதர், ட்ரை பண்ணலாம். உங்களோட இன்ஸ்டிங் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வாயில வச்சு வெடிக்கணும் சார். சிவாஜி படத்துல தலைவர் வாயில வச்சு வெடிப்பார்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்கல. இல்ல, நீங்க வர வரைக்கும் வச்சுக்கலாம், தைரியமா இருந்தா வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா யூ கேன் ஸ்ப்ளிட் இட் டவுன். இல்லையா? இல்ல கையில வச்சு ட்ரை பண்றீங்களா? ஓகே, இவங்க யார் இப்ப வாயில வச்சு பண்ணுன்றவங்க கிளாப் பண்ணுங்க சார். எல்லாரும் கிளாப் பண்றாங்க சார். உங்களுடைய அத்தனை பேர் நம்ம மூவி லவர்ஸ், ட்ரை பண்ணுங்க ஐயா. பண்ணிடலாம். கொஞ்சம் அப்ப கையில வச்சுக்கலாமா? ஓகே, கையில வச்சுங்க. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு பயமா இருந்தா தூக்கி போட்டுடலாம். ஆல்ரைட்டா? எம்மால தூக்கி போடுறீங்களா? அங்க போட்டுருங்க. இஃப் பயமா இருந்தா. ஓகே, உங்க இன்ஸ்டிங்க்ட் தான், ஓகேவா? இப்போ எல்லாருமே சேர்ந்து, இவங்க 2 பேரும் சேர்ந்து இதுதான் வெடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை நீங்க பத்திரமா வைங்க. பாக்கி 4 இங்க இருக்கு, அதுல 1 நீங்க வச்சிருக்கீங்க. ட்ரை பண்ணுவோம். பயமா இருந்ததுன்னா வர எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு அங்க கீழே போட்டுடலாம். அவங்க மேல எங்க போடுறீங்க? என்னாச்சு? வெடிக்கலையா? வெடிக்கல. சூப்பர், நல்லா கிளாப் பண்ணலாம். ஒரு பட்டாசு இப்போ வெடிக்கல. ஏங்க, அவங்க மேல போடாதீங்க, அங்க போட்டுரு. ஓகே, இப்போ அந்த பட்டாசு நீங்க வாங்கிட்டு சார், நீங்க வாங்க. இல்ல வச்சுக்கோங்க சார். அப்ப நீங்களே வச்சுங்க. அப்ப இந்த டெஸ்ட் ஃபுல்லா இவர்கிட்டயே கொடுத்துருவோம். வாங்க, டெஸ்ட் நம்பர் 2 சார். அவங்களையும் இப்போ வாங்க. யார் தைரியமான பெண்மணி யார் இருக்கீங்களோ மேடைக்கு சீக்கிரம் வாங்க. நல்லா கிளாப் பண்ணலாம். சிங்கப்பெண் ஒருத்தங்க மேடைக்கு வராங்க, பட்டாசுன்னு சொல்லியும் கூட பாப்போம். லேட்டஸ்ட் ட்ரை. இதை வாயில வச்சு வெடிக்கிறீங்களா? இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. தூக்கி போடக்கூடாது, ஓகேவா? வாயில வச்சுக்கிறீங்களா? வைங்க, ஒன்றும் இல்லை. சரி, கையிலே வச்சுக்கோங்க, ஆனால் தூக்கி போடக்கூடாது. லேட்டஸ்ட் ட்ரை. இன்னும் 3 தான் இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 பண்ணிடலாமா? முக்கியமான விஷயம், இங்கே நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பு இல்லை. அவங்க முழுமையாக அவங்களுடைய 2 பேருடைய இன்ஸ்டிங்க்ட் தான். லேட்டஸ்ட் ட்ரை. ஐயோ, வெடிச்சிடும் போல இருக்கு. அம்மா
வெடிக்கல. ஆனால் பயமாக இருக்குல்ல வைக்கும்போது, எனக்கே வெடிக்கும்போது பயமாக இருக்கும்போது எப்படி? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? வாங்க முன்னாடி வாங்க. வந்தீங்களே, ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வாயில் வச்சுக்கோங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. பயமாக வச்சுக்கோங்க. பயமாக இருந்தால் துப்பிடுங்க. ஓகே? வேணாம்மா? சரி, கையிலே வச்சுருங்க. ஆடியன்ஸு காமிங்க. ஓகே, கையில் வச்சு இப்போ வெடிக்க போகிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், அவங்க 2 பேரோட உங்கள் இன்ஸ்டிங் மேலே நம்பிக்கை இருக்கா? உண்மையிலே எது வெடிக்குன்னு எனக்கே தெரியாது. இன்ஸ்டிங் இல்லையா? அவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே நடக்கிறதுக்கு. நான் பொறுப்பு இல்லை. எனிவே கூட பற்ற வச்சுருவோமா சார்? நீங்கள் 10 மட்டும் ஒரு தடவை வச்சுருங்களேன். இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். 10 வச்சுருங்க சார், ஒட்டுக்கா சேர்ந்து ஓடிடுவோம். ஐயோ, நானும் இந்த பக்கம் வந்துடுறேன். வெடிச்சிடாத அம்மா. நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு? அம்மா அடி, சூப்பர். இனி தாத்தா வாட்ச், பாட்டி வாட்சா? வாங்க மேலே வாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோம். வாங்க, அவங்களுக்கு ஒரு தடவை நல்லா கிளாப் பண்ணலாம். ப்ளீஸ் கம் அவுட் டு தி ஸ்டேஜ். ஆனால் நீங்கள் இதை வாயில் வச்சு வடிச்சே ஆகணும் கண்டிப்பாக. இங்கே வந்துருங்க. பயமாக இருந்தால் கீழே துப்பிடுங்க. இந்தாங்க, சும்மா ட்ரை பண்ணுங்கள். இந்தாங்க வச்சுக்கோங்க. இதில் வந்து 50-50 வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேட்டஸ்ட் செக். கையிலே வச்சுக்கிறீங்களா? டேக் கேர் பண்ணும் தங்கச்சி தான். ஸோ ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப். ஓ, நீங்கள் தான் பற்ற வைக்கணுமா? ஓ, எந்த காரியம் வந்தாலும் நான் என் கையிலே பண்ணுறேன் அப்படின்றாங்க. சூப்பர். ஓகே, தங்கச்சி தான் எங்களே. சூப்பர். வெடிச்சிடாத அப்பா. வெடிக்கலை. நாலுமே அவங்களோட இன்ஸ்டிங்க்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா அவங்களுக்காக? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு தடவை பலத்த கைத்தில் கொடுத்துடலாமா? ஆடியன்ஸ்லேருந்து எதுக்கு நாங்கள் கைத்தட்டணும், அது வெடிக்கும் நான் எப்படி நம்புறதுன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. லெட்டஸ் செக். இதுதான் நீங்கள் வந்து வெடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பின்னாடி போய்ப்போமா? ஐயோம்மா, இங்கே இருக்கா? ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னென்ன கீழே விழுந்துருச்சு சார்? உங்கள் இன்ஸ்டிங் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குமா உங்கள் இன்ஸ்டிங்? உங்கள் 2 பேரோட இன்ஸ்டிங் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். அச்சோ, and that's the cracker, real bursting cracker. நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்காக? This is how the real instinct works. And thank you so much for coming on the stage. Thank you so much brother. Thank you. உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வேற லெவலில் இருக்கு சார். உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வேற லெவல். 2 பேரும் சேர்ந்து கரெக்டான இன்ஸ்டிங்க்டோட இந்த ஷோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓஹோ அண்ட் தென் பேபி இஸ் வெரி ஸ்பெஷல் டு ஆல் ஆஃப் அஸ். இது வந்து ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர். நிறைய பேர் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபெமிலியர் ஃபேஸஸ் அண்ட் புது முகங்களும். ஸோ ப்ளீஸ் ஜூலை 11 அன்னைக்கு தியேட்டர்ஸில் சந்திப்போம். வாங்க. தேங்க்யூ. ஆன் டு வைபவி. ஹாய். ஓஹோ அண்ட் தென் பேபி வந்து ஒரு படம் வேர் everybody has worked so hard for it and it's come out so well. ஒரு rom-com மாதிரி. உங்கள் ஃபேமிலி கூட்டு வந்து பாருங்க ஜூலை 11 in theaters. And please support us because நிறையா பேருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் also and I hope it will reach great lengths. Thank you. தமிழ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியா? ஓகே ஆன் டு உத்ரா. ஜூலை 11 படம் ரிலீஸ் ஆகுது. வந்து பார்க்கலாம். நல்லாவே இருக்கும். கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்சு கோவிட் முடிஞ்சதுலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே கொஞ்சம் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் லைட்டாக எல்லாருக்கும் தேவைப்படுது. ஐ திங்க் இந்த படத்தில் அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா 2.5 hours நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்த்து வெளில போகும்போது ஒரு ஸ்மைலோட போவீங்க. அது என்னோட ப்ராமிஸ். சார், கடைசியாக இந்த பட்டாசு வெடித்த மாதிரி படம் வெடிக்கணும். நான் நிறைய படங்கள் யங்ஸ்டர்ஸோட ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அந்த ஃப்ரெஷ் டேலண்ட் கிட்ட ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும். அந்த மேஜிக் கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த எல்லா ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கிட்ட இருக்கும். அண்ட் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது பசங்க வந்து முயற்சி பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஆஸ் அ ப்ரொடக்ஷன் என்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும் ஃப்யூச்சரில். அண்ட் அதுதான் என்னோட கோலும். ஏன்னா எனக்கு வந்து வாய்ப்பு தேடும் போது ஈஸியாக கிடைக்கல. அட்லீஸ்ட் கடவுள் புண்ணியத்தில் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நிற்கிறோம் இன்றைக்கி. அதுக்கு நீங்கள் எல்லாருமே தான் காரணம். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட தம்பியோட படம் ஓஹோ இந்த பேபி ஜூலை 11 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். அண்ட் எல்லாரும் ஃபேமிலிஸ் இருக்கீங்க. ஒரு சூப்பரான மேட்ரு சொல்கிறேன். அடுத்த படம் எனக்கு கட்டா குஸ்தி 2 அதுதான் வந்து. அண்ட் அடுத்த வருஷம் ராட்சசன் 2 நடக்குது கன்ஃபார்ம்.
ஸோ இது ரெண்டு வந்து 100% நடக்குது, என் ப்ரொடக்ஷனில் நடக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட்.